சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பத் மனம்பேறி ஒருங்கிணைப்பு செயலாளர் இல்லை என்கிறார் ஜோன்ஸ்டன். அவதூறு பரப்புவதாக குற்றச்சாட்டு. காணியுறுதி மோசடி, யாழில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி. இலங்கையில் 30,000 மின் விநியோக தடை, தொழிற்சங்க நடவடிக்கையினால் சீர் செய்யும் பணி தாமதம். சிட்னியில் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் கைது, 20 பேர் காயம். தமிழகத்தில் உள்ள ஈழ ஏதிலிகளுக்கு புதிய வீடுகள் திறந்து வைத்த ஸ்டாலின். இனி விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணை இன்று நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்படவுள்ளது. ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்ட நிலையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினமே நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரி தனது ஒருங்கிணைப்பு செயலாளர் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குருநாகலில் நடந்த இலங்கை பொதுஜன பெரமுன நிகழ்வின் போது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சம்பத் மனம்பேரி தனது ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவராக பணியாற்றுவதாக கூறப்படுவதை மறுத்த அவர் தவறான தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். மனம்பேரி என்ற நபர் தனது ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவர் என வெளியாகும் கருத்து போலியானது என கூறினார். மேலும் தான் குருநாகல் மாவட்டத்திலிருந்து மட்டுமே ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூற்று தன்னை இழிவுபடுத்தும் முயற்சி என்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த மிதிகம ருவான் என்பவரின் சகா உட்பட 7 சந்தேக நபர்கள் ஹசிஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹபராதுவ மற்றும் பத்தேகம பகுதிகளில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 40 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தென் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டதாகவும் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் என்ற போர்வையில் போதைப் பொருள் கடத்தல் மோசடியிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மிதிகம ருவான் என்ற புனைப்பெயரில் அழைக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னரே இந்த 7 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து பெண் சட்டத்தரணி ஒருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொம்மைவெளி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மல்லாகத்தைச் சேர்ந்த சட்டத்தரணியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தபால் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து எதிர்வரும் 9ஆம் தேதி கருப்புப்பட்டி போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் ஊழியர்கள் முறைகேடாக மேலதிக கொடுப்பனவை பெற்றுள்ளதாக தபால் மா அதிபர் வெளியிட்ட கருத்திற்கு எதிராகவே குறித்த நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக தபால் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தபால்மா அதிபர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 9ஆம் தேதி கருப்பு பட்டி அணிந்து பணிக்கு வருவோம் என்று தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் GGC நிரோஷன தெரிவித்தார்.
எந்தவொரு விசாரணையும் இல்லாமல் தபால்மா அதிபரால் பணியாளர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை கடுமையாக எதிர்ப்பதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்தார். சமீபத்தில் ஹபுத்தலையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் தபால்துறை ஊழியர்கள் தங்கள் கைரேகையை பதிவிடாமல் கோடிக்கணக்கான மேலதிக கொடுப்பனவுகளை பெற்றுள்ளதாகவும் தபால் சேவையில் நிகழும் பல முறைகேடுகள் குறித்தும் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று பொன்விழா கொண்டாட்டங்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. ஈழத்தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று பொன்விழா கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக 1974 ஆண்டு ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட உயர்கல்வி நிலையம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். 50வது ஆண்டை கடந்திருக்கும் பல்கலைக்கழகத்தின் 12 பீடங்களும் இணைந்து பொன்விழா நிகழ்வை இன்று 6ஆம் திகதி வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றது. இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்தின, வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் KL வசந்தகுமார் ஆகியோர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகம் உட்பட இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 15 மாவட்டங்களில் அடுத்து வரும் சில மணித்தியாலங்களுக்கு மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை மற்றும் பதுளை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மின்னல் தாக்கம் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பகுதிகள் சாதாரண இயல்பிலிருந்து சற்று கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனிடையே தற்போது வரை நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் எதுவும் திறக்கப்படவில்லை என நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் சுமார் 30,000 மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனினும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்தார். இலங்கையில் 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை 80,945 குறைந்துள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2024ஆம் ஆண்டில் அதிக பிறப்புகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் மிக குறைந்த பிறப்புகள் முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளதுடன் 846 பிறப்புகள் இடம்பெற்றுள்ளன. 2020ஆம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை 3,17,006 ஆகவும் 2024ஆம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை 2,20,761 ஆகவும் பதிவாகியுள்ளன. அத்துடன் 2021ஆம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை 2,84,848 ஆகவும் 2022ஆம் ஆண்டில் 2,75,321 ஆகவும் 2023ஆம் ஆண்டில் 2,47,900 ஆகவும் பதிவாகியுள்ளன. பதிவாளர் நாயகம் துறையின் பதிவுகளின்படி 2021 முதல் 2024 வரை இறப்புகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி 2020இல் இறப்புகளின் எண்ணிக்கை 1,32,371 ஆகவும் 2021இல் 1,63,936 ஆகவும் 2022இல் 1,79,792 ஆகவும் 2023இல் 1,81,239 ஆகவும் 2024இல் 1,71,194 ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 2023உடன் ஒப்பிடும்போது 2024இல் திருமணம் செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை 12,066 குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 772 புதிய வீடுகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திருப்பூர், சேலம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 8 முகாம்களில் கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்திய ரூபாயில் 44.48 கோடியில் வீடுகள் கட்டப்பட்டு ரூபாய் 6.58 கோடியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பொதுமக்கள் மீது 50 முதல் 100 தடவைகள் வரை துப்பாக்கிச்சூடுகளை மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் நபர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சம்பத் மனம்பேறி ஒருங்கிணைப்பு செயலாளர் இல்லை என்கிறார் ஜோன்ஸ்டன். அவதூறு பரப்புவதாக குற்றச்சாட்டு. காணியுறுதி மோசடி, யாழில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி. இலங்கையில் 30,000 மின் விநியோக தடை, தொழிற்சங்க நடவடிக்கையினால் சீர் செய்யும் பணி தாமதம். சிட்னியில் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் கைது, 20 பேர் காயம். தமிழகத்தில் உள்ள ஈழ ஏதிலிகளுக்கு புதிய வீடுகள் திறந்து வைத்த ஸ்டாலின். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.